கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு பாருங்க, ஒரு அற்புதமான சாட்சியை அன்பு மகள் அல்பினா நமக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அல்பினா பற்றி சொல்ல போனா ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு பிள்ளை, ஆண்டவருக்கு பயந்த பிள்ளை, நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க? இன்னைக்கு வந்து எனக்கு சிஇடில ஆண்டவர் எனக்கு 96% 96 சிஇடில 96% அதுக்காண்டி தான் சாட்சி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்க வேற போர்ட்ஸ்ல மகாராஷ்டிரா போர்ட்ஸ்ல எனக்கு 82% கிடைச்சிருக்கு. கத்திரி போனால கடைசி சொல்கிறோம். சொல்லுங்க சாட்சி. என் பேர் அல்பினா. நான் இப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். நான் 10த்லேயும் எனக்கு நல்ல மார்க்ஸ் ஆண்டவர் கொடுத்தாங்க. எனக்கு 93% கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் நான் சாட்சி கொடுத்துருந்தேன். 10th வந்து எனக்கு மேத்ஸ்னா ரொம்ப பயம். அதனால வந்து எனக்கு நீட் நான் படிக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். எனக்கு டாக்டர் ஆகுறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட். ஆனால் அப்படின்னாலும் மேத்ஸ் எனக்கு வேண்டாம். அப்போ என்ன இருக்கு, பயாலஜினா நீட் அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வருஷம் அதுதான் படிச்சுட்டு இருந்தேன் பயாலஜி. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதுதான் அப்படின்னு நினச்சி சரி நம்ம ஏதாச்சும் கிரியேட்டிவ் ஃபீல்டில் போகலான்னு ஓஷனோகிராஃபி அது என்னன்னா ஓஷனுக்குள்ள கிரவுண்டுக்குள்ள ஸ்டடி பண்ணாங்க. அதில் வந்து 2 months தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதுலேயும் நான் வேஸ்ட் பண்ணேன் 2 months. அதுக்கப்புறம் 11th முடிய போச்சு. 12th ஸ்டார்ட் ஆக போகும்போது சரி எல்லாரும் பண்ணுறவங்க நம்மளும் ஈஸியாக இன்ஜினியரிங் கொள்ளுது சீட் எக்ஸாமே கொடுக்கலான்னு நான் டிசைட் பண்ணேன். அப்போ நான் காட்கிட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். எப்படின்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணணும்னு அப்படி ரெடியாக இருக்காங்க, நான் மட்டும் தான் அந்த டைமில் தடுமாறிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நான் காட்கிட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். அப்போது தான் எனக்கு இயேசுவின் வசனம் கொடுத்தாங்க. ஏசாயா 55 வந்து my thoughts is greater than your thoughts and my ways are greater than your ways. அப்போ என்னன்னா நம்ம ஒரு வழி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு 10 years வரைக்கும் எனக்கு பிளான் இன்னைக்கு எனக்கு ரெடியாக வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் வாட் சொல்லுங்க வாட் பிளானோட யார் பிளான் வந்து ரொம்ப நான் எடுக்கிறப்ப for my thoughts are not your thoughts, neither are your ways my ways, declares the Lord. As the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. நான் எது நினைக்கணும் அந்த பிளானோட ஒரு கிரேட்டர் பிளான் காட் வச்சுருக்காங்க. அப்போ அதை நம்பி தான் நான் வந்து இந்த இன்ஜினியரிங் குள்ள போனேன். By God's grace, God gave me an amazing mathematics teacher. அவங்க என் மேத்தமேட்டிக்ஸ்குள்ள பயத்தை எடுத்துட்டாங்க. எனக்கு 3 சப்ஜெக்ட்லேயும் ஹையஸ்ட் மார்க்ஸ் மேத்தமேட்டிக்ஸில் தான் இருந்தது. 97% ஒரு காட்ஸ் கிரேஸில் ஒரு நல்ல கிளாஸஸ் எனக்கு கொடுத்தாங்க. நல்ல பியர்ஸ் இருந்தாங்க, எனக்கு நல்ல டீச்சர்ஸ் இருந்தாங்க. அதனால எனக்கு மேத்தமேட்டிக்ஸ்குள்ள பயம் வந்து ஓரளவுக்கு போயிட்டு அப்படின்னா வேற எப்படின்னா ஒரு வருஷம் நான் மேத்தமேட்டிக்ஸே நான் படிக்கவே இல்லை. அந்த டச்சே இல்லைல்ல மேத்தமேட்டிக்ஸ்க்கு. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அப்புறம் நான் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன். காட் நீங்கள் இந்த வருஷம் கொடுத்துருக்கீங்க அப்போ எனக்கு நல்ல மார்க்ஸ் வந்துதான் ஆகணும் அப்படின்னு நான் வந்து டெய்லி ப்ரேயர் பண்ணி ஓரளவுக்கு லாஸ்ட்ல வந்து ஒரு 3rd 4th வரைக்கும் வருவாங்க. கிளாஸ்ல 4th rank 3rd rank வந்து எனக்கு வரும். இப்போ லாஸ்ட்ல வந்து நான் ஒரு வருஷம் தான் ப்ரிப்பேர் பண்ணனால நான் ஜெயில எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அப்படின்னாலும் டீச்சர் சொன்னாங்க ட்ரை பண்ணி ஜெயில் கண்டினியூ. அப்போ நான் 9 hours உட்காந்து ஒரு நாளைக்கு 9 hours கிளாஸஸ் படிக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் படிக்கிறது அது வேற. அப்படி நான் படிச்சுட்டு இருக்கேன். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா அதுக்கப்புறம் இந்த ஜெயில் மார்க்ஸ் இது எக்ஸாம் வந்து நல்லாவே போகல. அப்படின்னாலும் நான் இக்னோர் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் போர்ட்ஸ் வந்து நான் போர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணேன். அகாடமிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால சரி நான் இக்னோர் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் என் போர்ட்ஸ்குள்ள ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் போது தான் ஜெயிக்கல மார்க்ஸ் வந்து அதனால ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எனக்கு 48% தான் வந்துச்சு. எனக்கு கான்ஃபிடன்ஸ் லைக் 0 நெகட்டிவ்லேயே போயிட்டு நான் சொன்னேன் காட் ஏன் இப்படி எப்போ எனக்கு போர்ட்ஸ்லேயும் நல்ல மார்க்ஸ் வராது, இனிமேல் சீட்லேயும் நல்ல மார்க்ஸ் வராது அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப துக்கமாயிட்டேன், ரொம்ப சேட் ஆகிட்டேன். அப்போ
அதுக்கப்புறம் எங்க அம்மாக்கு நான் சொன்னேன், எங்க அம்மா என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைம்ல. எங்க அம்மா சொன்னாங்க, இல்ல நீ பைபிள் படி, வசனம் படி, ஜெயில உனக்கு கம்மியா வந்திருக்குன்னா பரவாயில்ல, prove the world that உனக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு, இப்போ நீ சிடி இன்னும் படிக்கலாம், இன்னும் வந்து அப்படி பண்ணலாம். அப்படி வந்து எனக்கு ரொம்ப யூடியூப்ல எல்லாம் வீடியோஸ் தேடி தேடி காட்டிட்டே இருப்பாங்க. பேரண்ட்ஸ் அம்மா ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் போர்ட்ஸும் வந்து எப்படின்னா ஒன்லி 15 days 20 days தான் எழுதிட்டு அந்த போர்ட்ஸை படிக்கிறது. ஏன்னா ஃபுல் இயர் இந்த கிளாஸஸ்க்காக ஜெயிக்கு தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க, அவங்க போர்ட்ஸ் காட்டி ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. வந்து 20 days எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கணும். எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ்ல எப்படின்னா எல்லாமே இருக்கும், நியூமெரிக்கல்ஸும் இருக்கும், டெரிவேஷன்ஸும் இருக்கும். அப்போ வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்போ வந்து ஷவுட் அவுட் டு எம்லி தயானந்தன் மேம், அவங்க வந்து எனக்கு அந்த எல்லாம் படிச்சு கொடுத்தாங்க. சொன்னாங்க இதெல்லாம் ஐடியா இருக்கு, இதெல்லாம் படி அப்படி சொல்ல வந்து அதுல இருந்து நிறைய போர்ட்ஸ் தான் வந்துச்சு. 21st வந்து சொன்னாங்க. அது வேற வாட்ஸ் ரிக்வெஸ்ட் கிரேஸ் எப்படின்னா, என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு யூடியூப் சேனல் தான். அந்த யூடியூப் சேனல் எப்படின்னா லாஸ்ட் இப்போ ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்றாங்க, இந்த எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ நான் வந்து எனக்கு என்ன தெரியல, அது மட்டும் படிச்சுட்டு போனேன். அதுல இருந்து 60 மார்க்ஸ் வந்துருக்கு. அது வந்து இப்போ எல்லாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்ல பிசிக்ஸ்ல கம்மியா இருந்தாங்க, எனக்கு 80 மார்க்ஸ் வந்திருக்கு 100ல இருந்து. அது காடுக்கு போடான கூட சொல்றோம், காட் இல்லைன்னா இது எனக்கு வந்திருக்கே முடியாது. அந்த அந்த என்ன சொல்றேன் சேனல் எனக்கு காட்டுறதுனா எனக்கு எப்படி எனக்கு தெரியல. அதே மாதிரி போர்ட்ஸ்ல காட் 82% கொடுத்தாங்க, அதுக்கு காடுக்கு போடான கூட சொல்றோம். அதுக்கப்புறம் ஒரு மந்த் இருந்துச்சு சிடி எக்ஸாம். அப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் சிடி ப்ரிப்பரேஷன். அப்போ சிடி ப்ரிப்ல வந்து மாக் எக்ஸாம்ஸ் எப்படி நீங்க எக்ஸாம் அங்க கொடுக்க போறீங்களோ அதே மாதிரி வீட்ல இருந்து லேப்டாப்ல கொடுக்கணும். அப்போ நான் அந்த எக்ஸாம் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப கம்மி மார்க்ஸ். ஏன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் 200 எக்ஸாம் 200 மார்க்ஸ் எக்ஸாம் 150 130 அப்படி கிடைக்கும்போது எனக்கு 80 தான் கிடைச்சிருந்துச்சு. எப்படின்னா கிளாஸஸ்ல என்னோட எனக்கு எப்பவுமே எனக்கு தான் ஜாஸ்தி கிடைக்கும், அவங்களுக்கு கம்மியா தான் கிடைக்கும். ஆனா இப்போ எக்ஸாம் வந்து அவங்களுக்கு நிறைய கம்மியாகுது. இல்லைன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், இது என்ன ஆயிட்டு இருக்குன்னு. லைக் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஆல் மை ஹோப். ஆனா காட்ல ரொம்ப ப்ரேயர் பண்ணி காட் என்ன நடந்துருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நான் இருக்கும்போது காட் எனக்கு இன்னொரு வசனம் கொடுத்தாங்க. சாம்ஸ் 50ல சங்கீதம் 50 இந்த sacrifice thanksgiving offerings to God. Fulfill your boast to the Most High and call on me in the day of trouble. I will deliver you and you will honor me. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான வர்த்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்படின்னு எனக்கு காட் கொடுக்கும்போது அப்போ எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படின்னு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். அப்போ இந்த வசனம் கிடைச்சதுக்கு அப்புறமும் எனக்கு கம்மியா மார்க்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்படினாலும் நான் வந்து I decided that I will not see the situation, I will see the words of God, the promise that God has given us. மார்க்ஸ் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், ஒரு நாள்ல 15 hours 16 hours படிக்கும். அப்படினாலும் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட கம்மி மார்க்ஸ் தான் வருது. ஸோ இட்ஸ் ஹார்ட் டு get out of bed, go to your library and study. But I said, man, I will focus on God's words and God's promise and I will not see the situation. நான் டெய்லி ஒரு God மேல ஹோப் வச்சு தான் படிச்சேன். நான் யாருக்கு வந்து ஸ்டடி ஆர்ட்ஸோ யார் ஸ்டடி மெட்டீரியல்ஸோ என் டீச்சர்ஸ் மேல ஹோப் வைக்கல. I only hoped on the words of God. அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு அவ்வளோன்னு இப்போ எக்ஸாம் நாளைக்குன்னா இன்னைக்கு எவ்வளோ 110 அப்படிதான் எனக்கு மார்க்ஸ் வந்துடுச்சு. அப்படினாலும் நான் வந்து ஒரு ஹோப் வச்சு ஒரு ஹோப் ஃபேக் வச்சு நான் போனேன்.
இந்த வசனம் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த வசனம் தான் சொன்னேன். சரி. இந்த வசனம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாம் வந்து ஓரளவுக்கு லெவலில் தான் போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் நினைச்சேன் எனக்கு ஈஸி ஷிஃப்டாக இருக்கும், அதனால தான் எனக்கு ஈஸியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி செகண்ட் அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட்ஸ் இருந்துச்சு, 2 எக்ஸாம்ஸ். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட். செகண்ட் அட்டெம்ப்ட்டுக்கும் எனக்கு ரொம்ப லோ ஆயிட்டு கான்ஃபிடன்ஸ். நான் நினைச்சேன் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எக்ஸாம் நல்லாவே போல அப்படின்னு நான் வந்து மைண்ட்ல செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட்காண்டி இப்படியே படிச்சுட்டு இருந்தேன். வேற இந்த வசனம் சொல்லி படிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட் இன்னும் மோசமா போச்சு. அது நல்லாவே நான் போல. அது நினைச்சேன் என்ன ஆயிட்டு கேசப்பா, நீங்க இந்த வசனம் சொல்றீங்க, எனக்கு எப்படி இப்படி ஆகலாம், திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. வீட்டுல யாருமே இல்லை, ஆச்சு மட்டும் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, என் பிரதர் தான் சொன்னேன் ரிசல்ட் வந்து. ஆனால் ரிசல்ட் வந்து லிங்க் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி நான் இந்த வசனம் தான் ரிமெம்பர் பண்ண சொன்னேன். காட் எனக்கு 94% அப்போ தான் வேணும், எனக்கு இந்த வசனம் நீங்க கொடுத்துருக்கீங்க, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அட்வான்ஸா தேங்க்யூ சொல்லியாச்சு காட் கிட்ட. தேங்க்யூ ஜீசஸ், 95 ஆகுது நீங்க மேல கொடுத்துட்டீங்க, தேங்க்யூ. அதுக்கப்புறம் நான் ரிசல்ட் ஓப்பன் பண்ண 96%. ஃபர்ஸ்ட் நான் காட் கிட்ட தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஆர்கிட்ட சொல்ல, அம்மா கிட்ட சொல்ல, யார்கிட்டயும் சொல்ல. நான் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நான் ப்ராசஸ் பண்ணேன் பாய் இது உண்மையில ரிசல்ட்டா இல்லையானே. அதுலயும் எனக்கு மேத்ஸ்ல தான் सबसे ज्यादा வந்துச்சு, 97% கிடைச்சு. வேற ஓவராலா ஆவரேஜ் பண்ணும்போது எனக்கு 96% கிடைச்சது. கத்தருக்கு கொரோனா கொடி சொல்றோம், கத்தர் தான் எனக்கு இந்த மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 12th எனக்கு 82% கொடுத்துருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட நல்ல மார்க்ஸ் வரவங்களுக்கு என்னோட கம்மியா தான் வந்திருக்கு. ஸ்கூல் டாப்பருக்கே 70, கிளாஸ் டாப்பருக்கே 77% தான். எனக்கு 82 கிடைச்சிருக்கு. கத்தருக்கு கொரோனா கொடி சொல்றோம். வேற எனக்கு 96% கிடைக்கிறது. நான் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் காட்கே தேங்க்யூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆச்சி கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட கால் பண்ணேன். அப்பா கால் பண்ணி எல்லாருக்கும் வீட்டுல நிறைய சந்தோஷம். அதே மாதிரி எனக்கு கத்தர் எனக்கு இவ்வளோ நல்ல பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. God has proved that focus on my promises, not on the situation. Situation might be bad, situation might be worse, but focus on what God has given you. Okay, God லைஃப்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு இது ஒரு லெசன் மாத்திட்டாங்க. என்னுடைய சாட்சி இல்லையா? பாருங்க, அழகான ஒரு சாட்சி. 2 இடத்துல இருந்து வசனமும் உள்ள சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. இதுக்கு மேல ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் சாட்சியோடு சேர்த்து அந்த மகள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் மகளோடு பேசுகிறது, ஆண்டவருடைய வார்த்தைகள் மகளோடு செயல்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசித்த மகளுக்கு ஆண்டவர் அதிசயமாய் மதிப்பெண்களை கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறார். நாம நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக வளர்ப்போம். எல்லாரும் மீதும் நம்பிக்கை வைக்கிறதை விட ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை வைக்கும்படியாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கற்றுத் தருவோம். இந்த சாட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற யாவரையும் சாட்சி நம்மோடு பகிர்ந்து கொண்ட நம்ம மகளையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவும் அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.